ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். மேரி மேக்தலின், மகதலேனா மரியாள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவோடு இருந்த ஒரு பெண் சீஷி. அவருடைய சரீரத்திலேருந்து 7 பிசாசுகளை துரத்தப்பட்டது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவோடவே இருந்த ஒரு சீஷி இல்லையா, மேரி மேக்தலின். ஸோ பவர்ஃபுல் உமன். எவ்வளோ பவர்ஃபுல்னா, சினப்டிக் காஸ்பிள் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த மேத்யூ, மார்க், லூக் அப்படின்ற இந்த 3 காஸ்பிள்லையும் தொடர்ந்து சொல்லப்பட்ட ஒரு பெண். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் பொழுது அதை கடைசி வரைக்கும் பார்த்த பெண். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பொழுது முதலாவது கல்லறையில் போய் அதை சாட்சி கொடுத்த பெண் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை சுற்றியே அநேக காரியங்களிலே எல்லாவற்றிலும் மையமாக இருந்த ஒரு பெண் சீஷி. ஆனால் அவர்களுடைய காஸ்பிள் அப்படின்றது நியூ டெஸ்டிமெண்ட்டில் எங்கேயுமே பெருசாக கிடையாது. ஓடிப்போன பேதுரு, ஓடிப்போன மற்ற சீஷர்களுடைய காஸ்பிள் கூட அங்கே இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோடையே கடைசி வரைக்கும் எல்லா மூமெண்ட்லேயும் இருந்த இந்த பெண் சீஷியினுடைய காஸ்பிள் இஸ் மிஸ்ஸிங், ஆர் அது மறைக்கப்பட்டதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அதே சமயத்தில் நான் சொன்ன அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, மேரி மகதலேனா அவர்களுடைய காஸ்பிள் அப்படின்னு அப்படி ஒன்று இருக்கானா? எஸ், மேரி மேக்தலின்ஸ் காஸ்பிள் அப்படின்னு புக் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இட் வில் பி ஸோ இன்ட்ரெஸ்டிங். பியாண்டு கிறிஸ்டியனிட்டியுடைய பவுண்ட்ரிஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அவரோடு வாழ்ந்த ஒரு உத்தம பெண் சீஷருடைய அந்த வரலாறையும் தெரிஞ்சுக்கணும். அந்த வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் வில் பி ஸோ இன்ட்ரெஸ்டிங். அந்த ஃபேக்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது முக்கியமாக பெண்களுடைய ஊழிய வளர்ச்சிக்கு பயன்படும் இந்த வீடியோ. ஸோ பெண்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ட்ரை திஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன். இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் கம்மிங் டேஸில் ப்ராஃபிட்ஸ். பெண் ஊழியர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு தைரியமாக பலனாக இருக்குது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய பெண் சீஷருடைய வரலாறு என்பது இந்த மேரி மக்தலேனாவுடைய இந்த வரலாறு. இதை நாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். காட் பிளஸ் யூ.